நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மழை வரும் போல் இருக்குது. மேகங்கள் அடர்த்தியாக திரண்டு வருகிறது. அதற்குள்ளாக செய்தியை சொல்லி முடிச்சிடுவோனா இல்ல மழையில நனைஞ்சிடுவான்னு தெரியல. இருங்க, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் பெருகும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அடாவடித்தனம், பெரிய ஆப்பா சொருகிய மோடி, அதிர்ந்த உலகம், இந்தியாவுக்கு பெருகும் ஆதரவு, அசந்து போன அமெரிக்கா. உலகத்தில் அமெரிக்கா சொல்கிறது தான் எல்லா நாடுகளும் கேட்கும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை இந்தியா இன்னைக்கு களத்தில் நிரூபித்திருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. ஆனால் அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவோ ஆற்றலோ திறனோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த திறமை எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு கட்சிக்கான தலைவராக இருக்கலாம், இரண்டாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவருக்கு தகுதி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்று இரண்டாவது முறையாக ஐநா மன்றத்தில் உரையாற்ற போறார். 197 நாடுகள் ஐநா மன்றத்தில் உறுப்பினர் இருக்கிறாங்க. உலக வல்லரசனுடைய தலைவர் வராரு, உலகத்துக்கான மெசேஜ் தரப்போறாரு, என்ன பேச போறாரோ என்று ஆவலுடன் இருக்கிறாங்க. ஐநா மன்றம் கூட பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்னுடைய உரையுடன் தான் தொடங்கணும் அப்படின்னு ஐநா மன்றமானது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது. எல்லாரும் 10 நிமிஷம் பேசணும்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு 15 நிமிஷம் கொடுத்தாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் ஐநா மன்றத்தினுடைய சட்டத்திட்டத்தெல்லாம் அவர் மதிக்க மாட்டார். 15 நிமிஷம் அவர் எடுத்துக்கல, 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். 1 மணி நேரத்தில் உலக நாடுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்லி தான் பேசியிருக்கிறார். யாரும் நல்லவங்க கிடையாது, அமெரிக்கா மட்டும்தான் நல்ல நாடு அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப். முதல்ல அவர் என்ன பேசினார் என்று பார்க்கும்பொழுது, உலகத்தில் நடந்த 7 போர்களை நிறுத்தியிருக்கிறேன். இந்த 7 போரை நிறுத்தத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்படி போரை நிறுத்தத்துக்கு பாடுபடுகின்ற தருணத்தில் ஐநா மன்றமானது எனக்கு உறுதுணையாக இருக்கணும்ல. ஆனால் இத்தனை போரை நிறுத்தத்துக்கு ஐநா மன்றமானது எனக்கு உறுதுணையாக இல்லை. பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், வன்முறையாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்மானம் போட்டு ஆதரித்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் போற நிறுத்தத்துக்காக போராடிட்டு இருக்கேன், என் பின்னாடி ஐநா மன்றம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவர். ரெண்டாவது, ஐரோப்பிய ஒன்றியத்தெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். நீங்களாம் ஒரு நாடா இருக்கவே தகுதி இல்லை என்ற அளவுக்கு பேசி போட்டாரு ஐரோப்பியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நேச நாடுகளை. ஏன் கேட்டீங்கன்னா, சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்பதே கிடையாதான். தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும், நேட்டோவில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஹங்கேரி மற்றும் செக்கோஸ்லேவியா இது போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்குறாங்களாம். நம்மளை கொள்றதுக்காகத்தான் எண்ணெயை வித்துக்கிட்டு இருக்கிறான், அதன் மூலமாகத்தான் பணத்தை பார்க்குறான் ரஷ்யாக்காரன். ஆனால் அவங்கிட்டயே போய் எண்ணெய் வாங்குறீங்கன்னா காசு கொடுத்து, என்ன மாதிரி நாடுறா நீங்க? அதனால ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடிய நேட்டோ நாடுகளுடைய செயல்பாடுகள் அவமானகரமானது. இந்த விஷயம் எனக்கு 2 நாளைக்கு முன்பாக தான் தெரியும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினார். அதில் ஹங்கேரியா இருக்கலாம், ஸ்லோவைக்கியாவா இருக்கலாம். நான் பாருங்க, எங்களுக்கு எண்ணெய் சுத்திகரிப்புக்கான கட்டமைப்பே கிடையாது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா நல்ல உறவில் இருக்கின்ற பொழுது எங்கள் நாட்டில் எண்ணெயை சுத்திகரிப்பதற்கான கட்டமைப்பை அவங்க தான் உருவாக்குனாங்க. ஸோ இன்னைக்கு திடீர்னு ரஷ்யாவுடைய எண்ணெய் வேணாம், ரஷ்யாவுடைய சுத்திகரிப்பு ஆலை வேணாம்னா நாங்கள் எங்கே போகிறது? அதனால் அமெரிக்கா சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகளாகவே இருந்தாலும் அமெரிக்காவுடைய பேச்சை புறந்தள்ளி இருக்கிறாங்க. உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவன் நான் தான் என்று ஐநா மன்றத்தில் காட்டிக்கிட்டாரு. அது எப்படி வெளிப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்தில் ஐரோப்பிய ஒன்றியமானது உக்ரைன் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கார். அந்தர்பல்ட்டினா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியமானது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும், பணம் கொடுக்கும். இந்த பணத்தையும் இந்த ஆயுதத்தையும் வச்சுக்கிட்டு ரஷ்யா இடத்துல உக்ரைனானது எவ்வளோ பகுதிகளை இழந்ததோ அந்த பகுதிகளை உக்ரைனானது மீட்டுத்தான் ஆக வேண்டும். ஒருபோதும் சரி பகுதிகளை மீட்காத முன்னாடி உக்ரைன் ரஷ்யா போரானது முடிவுக்கு வராது. அமெரிக்கா அதுக்கு முழு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் ரஷ்யா மீது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய வரியை போட போகிறோம். இந்த வரி போடுறது தான் பார்த்தீங்கன்னா
ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கான ஒரே ஆயுதமாக இருக்கும். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அதிகப்படியான வரியை விதிக்கணும். அப்படி வரியை விதிக்கலன்னு வச்சுங்களேன், நடக்கிறத வேற அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால நிலைப்பாட்டிலிருந்து அந்தல் பெல்ட் அடிச்சிருக்கிறாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப். கடந்த காலத்தில் என்ன பேசினார் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புட்டின் அவர்களை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நண்பர் என்று அழைத்து கொண்டார். அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து, தவார் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது அப்படியே உலக போரா மாறினாலும் மாறிடும் போல இருக்குது. அதனால ரஷ்யா வந்து எவ்வளோ பகுதிகளை பிடிச்சதோ அந்த பகுதி அப்படியே ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு, போர் நிறுத்தம் வந்து ஏற்படும். அப்படி இல்லையா, எனக்கு கிரிமியா பகுதியும் வேணும், உக்ரைனில் பிடிச்ச பகுதியும் வேணும், நான் மீட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடமுடிச்சுன்னா உன்னுடைய போர் ஆசைக்கு அமெரிக்கா அதிகமான பணத்தை செலவழிக்கணுமா, ஆயுதங்களை கொடுக்கணுமா, கொட்டி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்களை மிரட்டினார். பிடிச்ச பகுதி ரஷ்யா எடுத்துக்கும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வரும், உக்ரைனும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாரு. ஆனால் இப்போ ரஷ்யா பிடித்த பகுதிகளை ஒவ்வொன்றும் மீட்க வேண்டும், ஐரோப்பிய நாடுகளுடன் ஒத்துழைப்புடன் அது வரைக்கும் பணமும் ஆயுதத்தையும் கொடுக்கணும், அமெரிக்காவும் அதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு திடீர்னு ஐநா மன்றத்தில் பேசியிருக்கிறாரு. விட்டு கொடுக்க சொன்னவர் இப்போ விட்டு கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இந்த போரில் ஒருபோதும் ரஷ்யா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப். ஏன் திடீர்னு நிலைப்பாட்டை மாற்றிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நெருக்கடியாக இருக்கலாம். ரஷ்யா கிட்ட போய் அடி பண்ணி சொல்கிற, பிடிச்ச பகுதியை கொடுக்கணும்னு சொல்கிற, அப்படி பிடிச்ச பகுதியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா ஐரோப்பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் ரஷ்யா பிடிக்கும், எல்லா பகுதியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, முடியாது அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியமானது என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இதுக்கு ஒத்துக்கலைன்னா அந்த நாட்டை ஒதுக்கிடுவோம், நாமளே வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்று உக்ரைனுடன் போர் செய்யும் ரஷ்யா கிட்ட அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் களமிறங்குகின்றன. பார்த்தாரு நம்ம தலைமை காலி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா திருப்பி கொடுத்தால்தான் அமைதி ஒப்பந்தம், இல்லை என்றால் சண்டை போட்டு மீட்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவிலே வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய அழுத்தம். ரஷ்யாலாம் ஒரு நட்பு நாடு, அவன் சீனாவோட சேர்ந்துக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடுறான். அதனால் எப்போ நீ வந்து ரஷ்யாவுக்கு நெருங்கிய நண்பன் சொன்னையோ அப்போதே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்கட்சியிலும் சரி அமெரிக்காவிலும் சரி ட்ரம்ப்புக்கு நெருக்கடி வந்திருக்கு பொழுது. அதனால் உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறி இருக்கின்றார். இவ்வளோ தூரம் பேசினவர் இந்தியாவை குறை சொல்லாமல் இருப்பாரா? சீனாவும் இந்தியாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நடப்பதுக்கே காரணம். அவங்க சம்பாதிக்கின்ற காசு உக்ரைனில் இறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினுடைய இல்லை, போர்க்களத்தில் குண்டுகளால் துளைத்தெறிகின்ற போது உடலில் தெரித்து வெளிவரும்பார் ரத்தம், அந்த இரத்தக்கரை படிந்த பணத்தை தான் இந்தியாவும் சைனாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது இரத்தக்கரை படிந்த பணம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பீட்டர் நவேரான்னு சொல்லிவிட்டு டொனால்டு ட்ரம்ப்னுடைய தொங்கு சடை சொன்ன வார்த்தை. நேற்று ஐநா மன்றத்தில் இந்தியாவும் சீனாவும் இரத்தக்கரை படிந்த பணத்தை சம்பாதிக்கின்றார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த வரி சீர்திருத்தங்குதுல்ல அதில் இறங்கி வரமாட்டார் போல் இருக்குது ட்ரம்ப். அடுத்ததாக இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப். லண்டன் மேயராக இருக்கிறவர் வந்து சாதிக் கான், அவர் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப். புலம்பெயர்ந்தவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகரமே அழிந்து போய்விட்டதாம். இன்னைக்கு லண்டன் மாநகரமானது தலைகீழாக மாறி இருக்குது, எதுவுமே சரியில்லை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, சரியார் சட்டமானது அங்கே அமுல்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஷாஹித் கான் என்ற லண்டன் மேயர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் என்னுடைய விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எப்போது ஷரியத் சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகரம் சுதந்திரமாக இருந்ததை இஸ்லாமிய சட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அப்பொழுதே அவர் என்னுடைய பார்ட்டியில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாது, மன்னர் விருந்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஒரு தீவிரவாதி என்ற ரேஞ்சுக்கு விமர்சனம் பண்ணி போட்டார் லண்டன் மேயரை. ஒருபோதும் லண்டன் மேயருடைய எண்ணமானது ஈடேறாது, அமெரிக்கா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு லண்டன் மேயர் சாதிக் கான் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணார். உடனடியாக இங்கிலாந்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும், ஏங்க லண்டன் மேயர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தான் வந்து சாலை போக்குவரத்து நல்லா இருக்குது, பேருந்து வசதியெல்லாம் சூப்பராக இருக்குது, காற்று மாசானது குறைந்திருக்குது, மருத்துவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து மேம்பட்டு இருக்குது. அவர் பிரைட் பேரணியில் கலந்து கொண்டவர், மத சார்பற்றவராக இருக்கிறார்.
அனைவருக்குமானவராக இருக்கின்றார். ஆனால் நீங்கள் அவர் மீது குற்றச்சாட்டு வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு லண்டன் மேயருக்கு ஆதரவாக அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லண்டன் மேயர் அலுவலகம் பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப்லாம் பெரிய ஆளே கிடையாது. அவருடைய பேச்சுக்கெல்லாம் பெரிய மதிப்புலாம் கிடையாது. அவர் இஸ்லாமியராக இருக்கலாம், ஆனால் அவர் அனைவருக்குமானவராக இருக்கிறார். அவருக்கு புரிந்து கொள்ள தன்மை இல்லை என்றால் மத மாற்ற வேலையில் ஈடுபடுகின்றார். மொத்த இங்கிலாந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கையில் போயிடுச்சு. அதிகார மையங்களில் இஸ்லாமியர்கள் உட்காந்துட்டாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு பாலஸ்தீனத்தை வந்து ஆதரிக்கின்றார்கள். அதுலேயும் ட்ரம்ப்புடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்தை அவர் ஆதரிக்கவே இல்லை. அதுலேயும் அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல் பாலஸ்தீனமானது உருவாகாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டோ அதிகாரத்தை வைத்து எத்தனை தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் நாசம் பண்ணிடுவாங்க. அதனால் பிரான்ஸாக இருக்கலாம், ரெண்டாவது இங்கிலாண்டாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால அதிகார மையங்களிலும் சட்டம் இயற்றுகின்ற இடத்திலும் வந்து இஸ்லாமியர்கள் போய்விட்டதுனால அங்கே ஜனநாயகப்படி தேர்தல் நடப்பதனால வாக்களிக்கின்றவர்களை பெரும்பான்மையானோர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களாக இருப்பதனால அவங்க வாக்கை கவர வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ நாட்டையும் இஸ்லாமியர் நாடாக மாற்றிட்டீங்க. இன்னும் ஏமாந்தீங்கன்னா லண்டன் நகரம் அமைதியாக இருக்காது அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர் குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். கூடவே லண்டன் மேயர் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டையும் விட்டு வைக்கவே இல்லை. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குதான். அந்த நாட்டில் இராணுவ கட்டமைப்பு நல்லா இருக்குதான், எல்லை பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதான், அந்த நாடு அமைதியாக இருக்குதான், பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கிறதா, மக்களுக்கு தேவையானவற்றை அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறது தான். ஸோ வரி சீர்திருத்தம் என்பது அமெரிக்காவில் பணம் கொழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறி இருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். ஏன்னா பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் கொண்டு அமைதியை குலைப்பாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரியே ஆயுதமாக பயன்படுத்தி பல நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவு என்பது சூப்பரான உறவு. இந்த வரியை போட்டு எவ்வளோ சிக்கலாக மாற்றிருக்காரு தெரியுமா? அந்த வரி சிக்கலில் இருந்து இந்தியா விடுபட வேண்டும் என்பதற்காக 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காக பிராண்டன் லிங்க் தலைமையில் அமெரிக்காவில் வந்து வர்த்தக குழு வந்தது. ஆனால் நம்ம நாட்டில் இருந்த வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வாலுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையானது சரியா உடன்பாட்டுக்கு வரல. என்ன நடந்தது தெரியுமா? 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமையே போயிட்டாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவான கருத்துக்கள் தான் தெரிவிச்சாங்க. ஆனால் ட்ரம்ப்பினுடைய அடாவடித்தனமும் குறையவே இல்லை. அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டார். 2வது, நாம அமெரிக்காவுடைய பிளாட்பாரங்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். சமூக வலைத்தளமாக இருக்கலாம், இல்லை பல சேவைகளுக்காக இருக்கலாம். பல சேவை என்கின்ற போது பேருந்து சேவை, விமான சேவை, ரயில்வே சேவை என்று சொல்லிவிட்டு ஒன்று மைக்ரோ சாஃப்ட்வேர், அப்படி இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளுடைய பிளாட்ஃபார்ம் இதுதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஜோகோ என்ற நிறுவனத்தினுடைய பிளாட்பாரத்தை இனிமே ரயில்வே பிளாட்பாரமாக பயன்படுத்தலாம். இனிமே கணினிமயமாக்கப்பட்டது அத்தனையும் வந்து ஜோகோ பிளாட்பாரத்தில் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இனி அமெரிக்கா பிளாட்பாரம் நமக்கு தேவையில்லை, உள்ளூர் பிளாட்பாரத்திலே நம்ம எல்லாவற்றையும் செஞ்சுக்கலாம். மோடி அவர்கள் சொன்னாரு, பண்டிகை காலமா இருக்கலாம், மற்ற காலமா இருக்கலாம், இந்திய பொருட்களே வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் ஜோகோ உடைய சாஃப்ட்வேரையும் பிளாட்பாரத்தையும் இனிமேல் ரயில்வே துறைக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முயற்சியாக அந்நிய பிளாட்பாரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். இதுவே ட்ரம்ப் அவர்களுக்கு ஆப்பாக தான் மாறும். இந்த பிளாட்பாரங்களை நம்ம யூஸ் பண்றதுனால எத்தனை ஆயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்வேருக்கு லாபம் இருந்து தெரியுமா? இனிமே ஒவ்வொரு பிளாட்பாரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த நாட்டுடைய பிளாட்பார்மாங்களா மாறப்போகுதுங்க. கூகுள் ஆப் ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மாற்றாக இந்திய ஆப் ஸ்டோரே வரப்போகுது. இன்னைக்கு சீனாவோ ரஷ்யாவும் அவங்க பிளாட்பாரம் சொந்த பிளாட்பாரத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்குது அவங்களுடைய சேவை துறைகள். அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த சேவை துறையை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கிறோம். இது அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் H1B விசா வாங்க 88 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு அதிகார மனப்பான்மையுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார். ஆனால் இன்னைக்கு ஜெர்மன் பாருங்க, திறமையான இளைஞர்கள்
ரெண்டாவது, கல்வியில சிறந்த இளைஞர்கள் எங்க நாட்டுக்கு வாங்க, இருகரம் கூப்பி வரவேற்க நாங்க தயாரா இருக்கிறோம். எந்த கட்டணமும் வேணாம், எந்த விசாவும் வேணாம், அரசாங்கம் வந்து முன் நின்று உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு ஜெர்மனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான கதவை திறந்து விட்டுருக்குது. ஏற்கனவே சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களா கே விசா தரோம், வந்துருங்க எங்க நாட்டுக்கு, H1B விசா மாதிரி தான் அப்படின்னு சீனாக்காரனும் அழைத்திருக்கிறான். இன்னைக்கு அமெரிக்காவின் அடாவடித்தனத்தினால அந்த நாடு திறமையான இளைஞர்களையும் இழக்குது. இரண்டாவது, கணினித்துறையில் அமெரிக்க ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டு இந்திய ஆதிக்கமானது நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. இது முதல் அடிதான். ஆனால் இன்னும் போக போக நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அமெரிக்காவுக்கு மரண அடியாக இருக்கும். இதுதான் நம்ம மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சொருகி இருக்கக்கூடிய பெரிய ஆப்பு. நாம் என்ன வாங்கிறதுனால தான் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரே நடக்குதான். ஆனால் அமெரிக்காக்காரன் ரஷ்யா இடத்துலேருந்து நேரடியான வர்த்தகம் பார்க்குறான். அணு மின்சாரம் தயாரிப்பதற்கு, அணுகுண்டு தயாரிப்பதற்கு, கார்கள் தயாரிப்பதற்கெல்லாம் ரேர் எர்த் எலிமெண்ட்லேருந்து தோரியம் யுரேனியம் வரைக்கும் ரஷ்யா கிட்ட நேரடியாக வாங்கின்னு இருக்கிறான். ஆனால் நம்ம எண்ணெய் வாங்குறதுனால தான் போர் நடக்குதான். அதனால் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது, இறங்கி வரமாட்டாங்க பொழுது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படியே நிற்குது. வர்த்தக ஒப்பந்தத்துக்கு போகாமல் மொத்தத்தில் ஐநா மன்றத்தில் போயிட்டு எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குற அளவுக்கு வேலை பார்த்துருக்கேன், எவனாவது ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் வரிசையாக வசைப்பாடி இருக்கின்றார். லண்டன் மேயரையும் சேர்த்து வசைப்பாடி இருக்கின்றார். இஸ்லாமியர்கள் அதிகார மட்டத்தில் வந்துட்டாங்களா? ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவங்க தான் வந்து பார்த்தா வெற்றிய தோல்வியை தீர்மானிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றார்களா? அதனால் ஐரோப்பிய ஒன்றியமானது மத மாற்றத்துக்கு ஆட்படுகிறதா? டொனால்டு ட்ரம்ப் சொன்னது. ஸோ இந்தியாவிடத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் நெருங்கி வருவாரா? மோடி நண்பர், அதே மாதிரி மிக முக்கியமான நட்பு நாடு இந்தியா அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அதை கடைபிடிப்பாரா? தெரியல, பார்க்கலாம். நாளுக்கு நாள் நோபல் பரிசுக்காக டொனால்டு ட்ரம்ப்புடைய அடாவடி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முடிவுக்கு எப்போ வரும்னு தெரியல. இந்த வீடியோ பற்றி என்ன கற்றுக்கல, நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.